தானியேலின் காரியம் ஜெயமாய். அவன் பாருங்க 3 வேளை ஜெபிக்கிறவனா இருந்தா 3 வருஷம் ஒழுங்கா படிக்கிறவனா இருந்தான். கையை தட்டுவோமா? ஹல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா? அவனுக்கும் 3 வருஷம் டிகிரி கோர்ஸ் வந்துச்சு. ராஜா சொன்னார் 3 வருஷம் உங்களுக்கு டைம் தரேன் ஐயா, பிஎஸ்சி டிகிரி மாதிரியா 3 வருஷம் டைம் படிக்கணும், கடைசியில் என் முன்னாடி வந்து நிற்கணும். யார் பிரில்லியண்டா அவனுக்கு பதவி. பாருங்க 3 வேளை ஜோம் பண்றதுலயும் உண்மையா இருந்தா 3 வருஷம் படிக்கிறதுலயும் உண்மையா இருந்தா அவன் தான் டாப்பரா இருந்தான். ஹல்லேலூயா. ஸ்கூல் டாப்பரா வேணுமா? கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஸ்கூல் 3 வேளை ஜோம்னு. ஹல்லேலூயா. ஒழுங்கா படி, மண்டையில் ஒரு கொட்டு போடாம சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டையும் செய்யணும். ஆமேன் சொல்லுங்க. அதான் சமநிலை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமேன். என்ன சொல்லுங்க? சமநிலை கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது? ஆனா இன்னைக்கு ஜோம் பண்றவன் படிக்க மாட்டான், படிக்கிறவன் ஜோம் பண்ண மாட்டான். அதுதான் எனக்கு அறிவு இருக்கு, நான் பார்த்துறேன்னு சொல்லி அவன் சொல்றான். கடைசியில் அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கடவுளை தேடாம போயிடறான். இன்னைக்குள்ள ஜெனரேஷன் பாருங்க, இளைய தலைமுறை நல்லா வேலைக்கு வந்துட்டாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஏன்னா தாத்தா பாட்டி செஞ்ச ஜெபம் இப்போ இங்கெல்லாம் வந்து ஜோம் பண்றீங்களா, உங்க பிள்ளைங்கள்லாம் பாருங்களேன் வேற லெவலில் இருப்பாங்க. ஆமேன். நீங்க ஜோம் பண்ற உங்க ஜெபம் உங்க பிள்ளைங்கள்லாம் 5 லட்சத்துல தான் சம்பளம் வாங்க, அங்க குறைஞ்சது 5 சீரை போட்டுடுங்க. ஹல்லேலூயா. ஜெனி சொல்றதெல்லாம் காணாதுங்க, 6 சீரவே போட்டுக்க. ஹல்லேலூயா. காசா பணமா?